காலங்காலமா நம்ம குழந்தைகளுக்கு படிப்பு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிக் கொடுக்கப்பட்டு வளர்க்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் அதையும் தாண்டி லைஃப் ஸ்கில்ஸ்னு ஒன்று இருக்கு, வாழ்க்கை திறன்கள் அப்படிங்கிறது. அது சொல்லித்தராம இருந்ததுனால என்னவோ அல்லது தெரியாம இருந்ததுனால என்னவோ இன்னைக்கு பல பேர் நம்ம ஒரு கஷ்டமான நிலை, அதாவது ஒரு எமர்ஜென்சின்னு என்ன பண்றது, ஒரு பணத்தை எப்படி சேவ் பண்றது, ஒரு கம்யூனிகேஷன் எப்படி வந்து தெளிவாக பேசுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு தெரியாமே போயிடுது. அதனால ஃபியூச்சர் ரெடி, அதாவது நம்ம குழந்தைகள் வந்து எதிர்காலத்தில் என்னதான் படிச்சிருந்தாலும் முக்கியமான சில லைஃப் ஸ்கில்ஸ் வந்து அவங்க லைஃபுக்கு தேவைப்படும். அதுதான் அவங்கள மற்ற குழந்தைகளிலிருந்து வேறுபடுத்தி காட்டும். அதே மாதிரி வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு ஒரு மிக முக்கியமான திறன்களாக இது அடிப்படையாக இருக்கும். முதல் திறன் என்னவா இருக்கும் அப்படின்னா, எப்பவுமே கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது. கம்யூனிகேஷனா மொழித்திறன். இதை எப்படி நீங்க எந்த அளவுக்கு தெளிவாக கையாளுறீங்க, எவ்வளவு தெளிவாக பேசுறீங்க, அதே மாதிரி லிசனருடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி பேசுறது, எதிர்த்தரப்பு அவங்க என்ன பேசுறாங்க அப்படிங்கிறது புரிஞ்சு அதுக்கு ஏற்ற சொல்லாடல் அதை வந்து பயன்படுத்துறது, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான திறனை பார்க்கப்படுது. அதாவது முக்கியமாக நம்ம தாட்ஸை கிளியரா எக்ஸ்பிரஸ் பண்றது, சுருக்கமா பேசுறது, அதே மாதிரி லிசன் பண்றது, இதெல்லாம் முக்கியம்னு சொல்றாங்க. கம்யூனிகேஷன் முதல் லைஃப் ஸ்கில். இது ஸ்கூல், அப்புறம் நம்ம வேலை பார்க்குற இடம், ஈவன் லீடர்ஷிப் ரோல் எல்லாத்துலேயுமே இது வந்து பயன்படும். ரெண்டாவது மிக முக்கியமான லைஃப் ஸ்கில் என்னன்னு கேட்டிங்கன்னா எம்பத்தி. அதாவது இந்த எம்பத்தி அப்படிங்கிறது மற்றவங்களுடைய ஃபீலிங்ஸ், மற்றவங்களுடைய உணர்வுகளை வந்து புரிஞ்சு, அதாவது என்ன மாதிரி ஒரு டிஸ்ட்ரெஸ்ல இருக்கிறாங்க, ஒரு என்ன மாதிரியான ஒரு சூழலில் இருக்கிறாங்கன்னு புரிஞ்சு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அவங்ககிட்ட பேசுறதோ அல்லது அதற்கேற்ற மாதிரி அவங்கள ரெஸ்பாண்ட் பண்றதோ ஒரு முக்கியமானது. இது வந்து வீடு அல்லது பள்ளி, நம்ம வேலை பார்க்குற இடம், பப்ளிக், எல்லா இடத்துலையுமே இது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. இந்த எம்பத்தி அப்படிங்கிறது ஒரு முக்கியமான லைஃப் ஸ்கில். இது வந்து ஒரு எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், ஒரு டீம் ஒர்க்கு, தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம கிரியேட் பண்ணாமல் தடுத்துக்கும். அதே மாதிரி நம்மளை வந்து ஒரு ட்ரஸ்ட்வர்த்தி சொல்லக்கூடிய நம்பிக்கை மிகுந்த, அதே மாதிரி ரெஸ்பெக்டட் ஒரு ஆளாக இது உருவாக்கும். மூணாவது முக்கியமான லைஃப் ஸ்கில் எதுன்னு பார்த்தீங்கன்னா மணி மேனேஜ்மெண்ட். அதாவது மணி மேனேஜ்மெண்ட் பொறுத்தளவுக்கு நம்ம எதை சேமிக்கணும், எதை முதலீடு பண்ணணும் அப்படிங்கிறத சின்ன வயசுலேருந்தே குழந்தைங்களுக்கு ஒரு பிக்கி பேங்க் மாதிரியோ, இது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆப்ஸ் நிறைய இருக்கு. அந்த ஆப்ஸ்ல வந்து, அதாவது பேங்கிங் ஆப்ல வந்து அவங்களுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அவங்களுக்கு கிடைக்கிற சின்ன சின்ன மணியை வந்து அதில் சேமிச்சு வைக்கிறதா இருக்கட்டும் அல்லது அதையே இன்வெஸ்ட் பண்றதா இருக்கட்டும், இது மாதிரி சொல்லித்தரதா இருக்கட்டும், இது வந்து முக்கியமா சின்ன வயசுல இருந்து சொல்லி தரும்போது எதிர்காலத்தில் அவங்க பணத்தை எப்படி கையாளணும், எதுல செலவழிக்க கூடாது, எதுல செலவழிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபினான்ஷியல் டிசிப்ளின் வந்து அவங்ககிட்ட கொண்டு வந்துடும். அதே மாதிரி ஸ்மார்ட்டா டெசிஷன் எடுக்கிறதுக்கும் அது வளர்ந்ததுக்கு அப்புறம் அது மிக முக்கியமாக பயன்படும். நாலாவது முக்கியமான லைஃப் ஸ்கில் எதுன்னா எமர்ஜென்சி எய்ட். அதாவது ஒரு அவசரம், ஒரு பாம்பு கடிச்சிச்சுன்னா என்ன பண்றது, இமீடியட்டா எங்க போகணும், எதை பண்ணக்கூடாது, எதை பண்ணணும். அதே மாதிரி ஒரு கிணத்துக்குள்ள விழுந்துட்டோம் அப்படின்னா நீச்சல் அவசியமா தேவையான ஸ்கில்லா பார்க்கப்படுது. அதே மாதிரி ஒரு வீட்டில் நம்ம வந்து தீ பிடிச்சிருச்சுன்னா என்ன பண்றது, இந்த மாதிரி எமர்ஜென்சினா என்ன பண்ணணுங்கிற ஸ்கில் வந்து நம்ம கத்துக்கிறது அவசியம். அது சின்ன வயசுல இருந்தே அது எல்லாருக்குமே அதை பயன்படும். ஒரு எமர்ஜென்சி நம்பர் யாருக்கு கால் பண்ணணும், இதெல்லாம் இருந்துன்னா ஒரு கூல் ஹெடட் மைண்ட் செட் வந்து உருவாகும்னு சொல்றாங்க. ஸோ இது முக்கியமான லைஃப் ஸ்கில். அதுக்கு அடுத்த முக்கியமான லைஃப் ஸ்கில் எதுன்னு கேட்டீங்கன்னா டிஜிட்டல் லிட்ரஸி. அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல வந்து குழந்தைகள் எப்பவுமே டிஜிட்டல்ல தான் இருக்கிறாங்க. ஸோ அதனால இப்பவே சைபர் கிரைம்லாம் அதிகமாக ஆக ஆரம்பிச்சிருச்சு. எதிர்காலத்தில் முழுக்க இந்த கொள்ளையெல்லாம் வந்து குறைந்து டிஜிட்டல் மூலமாக நடக்கக்கூடிய கிரைம் தான், அதாவது சைபர் கிரைம் தான் அதிகமாக இருக்கும்னு சொல்றாங்க. அதனால இந்த குழந்தைகளுக்கு இன்டர்நெட்டை எவ்வளவு வைஸா யூஸ் பண்ணணும், சைபர் புல்லிங்னா என்ன, சைபர் சேஃப்டினா என்ன, ஒரு ஆன்லைன் ரெஸ்பான்சிபிலிட்டினா என்ன, அதே மாதிரி நம்மளே ஒரு கண்டென்ட்டை கிரியேட் பண்ணி எப்படி அதை வந்து பிரசன்ட் பண்ணணும், இது கூட ஒரு ஸ்கில் தான். எப்படி பிரசன்ட் பண்ணக்கூடாது, எதை போஸ்ட் பண்ணணும், எதை போஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற டிஜிட்டல் லிட்ரஸி வந்து குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். ஆக இந்த 5 முக்கியமான லைஃப் ஸ்கில்ஸ் வந்து இப்போ வளரக்கூடிய குழந்தைகளுக்கு நீங்க கற்றுக் கொடுத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல அவங்க ஒரு ஃபியூச்சர் ரெடி சில்ட்ரனா சொல்லப்போனால் லீடர்ஸா இருப்பாங்க.